பிரபாகரன் செத்துட்டாரு, தலைவர் செத்துட்டாரு, நானும் சாவ போகிறேன், கடைசியாக ஒரு முறை குடும்பம் நடத்திட்டு செத்து போயிடலாவா அப்படின்றப்போ அந்த நொடியிலையும் அந்த பெண்ணோடு அவங்க இருக்கிறது அவங்கள வெளிப்படையுமே அவங்களே தான் சொல்கிறாங்க. இப்போ காசு சம்பாதிக்கிறது மட்டுமே இது ஒரு மோட்டிவா அப்படின்னு பார்த்துட்டாலும் இந்த மைண்ட் செட்டை எப்படி புரிஞ்சுக்கிட்டணும்? ஒரு சோகமான ஒரு சூழலில் வந்து ஒருத்தனால் உடல் உறவை பற்றி யோசிக்க முடியுமா அப்படின்னா சத்தியமாக முடியாது. மொத்தத்தில் ஒரு புழுகு மூட்டாய், ஒரு ஃப்ராடு பொம்பளை பொறுக்கி, ஆமாம், தேர்ட் ரேட்டு காஜி. சாதாரண காஜியாக இருந்தால் கூட பரவாயில்ல, தேர்ட் ரேட்டட் காஜி அவன். இல்லை, பிரபாகரனே அவர் தலைவராக ஏற்றுக்கலான்றது தான் நான் தெரியுது. குண்டன்லாம் சொல்கிறேன். ஆமாம், அது விஜயலட்சுமி சொன்னாங்க, நீ ஒரு குண்டச்சி, அவன் ஒரு குண்டுமாவன் அப்படின்னு பேசுகிறாரு. ஏங்க அப்படிலாம் பேசாதீங்கன்னு நான் சொன்னாலும் கேட்க மாட்டார். அவன் அந்த குண்டுமாவனால் எனக்கு ஒரே தலைவலி. ஆனால் அந்த புகைப்படத்தை கொடுக்காதன்னு சொல்லியிருக்காங்க. அப்போவே இவன் மேலே அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கு. விஜயலட்சுமி சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இவன் சரியான காஜி பிடிச்சவனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மாவே அசிங்கமாக பேசியிருக்கான், அவங்க அக்காவை அசிங்கமாக பேசியிருக்கிறான். அவங்க அம்மா வந்து கேட்டாங்களாம், இந்த விஜயலட்சுமி கூட இப்படி கூத்தடிச்சிட்டு திரியிறிய, பேசாமல் அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு குடும்பம் நடத்த வேண்டியதுன்னு ஒழுங்கா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், உனக்கு அரிப்பெடுத்தா நீ நீ போய் ஊரெல்லாம் மேய்வ, நீ அவங்க கூடலாம் படுத்தன்னு எனக்கு தெரியாதான்னு பெத்த அம்மாவை பார்த்து பேசியிருக்கான். அவங்க அக்கா வந்து அம்மாவட்ட ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அக்காவையும் அதே மாதிரி பேசியிருக்கிறான். விஜயலட்சுமி சொல்கிறதே அதான் சொல்கிறாங்க, கெட்ட வார்த்தை இல்லாமல் அந்த ஆளுக்கு பேசவே வராது. அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். சீமான் அவர்கள் வந்து நம்ம டெய்லியுமே அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் சமூகத்தில் வந்து அதுக்கான எதிர்ப்புகள் வந்து அவருக்கு அதிகமாகிட்டே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதை வந்து விஜயலட்சுமியை வந்து ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நேற்று பேசின செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரபாகரன் இறந்து விட்டார் அப்படின்ற செய்தி வந்த உடனே இவர் என் கூட வந்து எனக்கு வந்து டென்ஷனாக இருக்குது, மனசுருவாக இருக்குது, வா நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு ஒன்றா இருந்தார். இதுதான் நானே வந்து அவர் டாலர் வந்து பிரபாகரன் டாலர் போட்டுன்னு இருப்பார், அவர் அந்த டாலர் போட்டுன்னு இருக்கும்போது கூட நான் அவர் பக்கம் போக மாட்டேன், சீமான் பக்கம் போக மாட்டேன், அந்த அளவுக்கு வந்து அவர் மேலே வந்து எனக்கு மரியாதை இருக்குது, பயம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நான் பார்க்குறீங்க, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இப்போது பிரபாகரன் அவர்களை பற்றி பேசும்போது எதிரிகளுமே கூட அவருடைய சீமான் அப்படின்ற பேர் வந்து இத்தனை நாள் வெளியே தெரியறதுக்கான பேஸே வந்து பிரபாகரன் அவர்கள் தான். அந்த சந்திப்பு குறித்து பல டிஸ்கஷன்ஸ் வந்து இப்போது போயிட்டுருக்கு. அதில் என்ன விதமான பொய்கள்லாம் இருக்குதுன்றத ஒளிப்பதிவாளர் சந்தோஷமே அவர் நிறைய விஷயங்கள் அதை பேசியிருக்காரு. ஓவரால் இந்த சினாரியோலாம் எப்படி நான் பாருங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? புலிகளுக்காக குரல் கொடுத்தவர்கள், உதவி கரம் நீட்டியவர்கள் அப்படின்னு எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருமே வந்து 2009க்கு அப்புறம் புலிகளை பற்றி பேசுவது இல்லை. ஏன் அப்படின்னா 2009 முடிஞ்சு போய் நானே கூட எங்கள் அப்பாட்ட பேசும்போது என்னால் அழுகையை அடக்க முடியல. நம்ம புறநானூர்லலாம் படிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு வீரமான ஒரு மனிதனை நம்ம வாழக்கூடிய காலத்திலே பார்க்க முடிஞ்சுது. அவன் ஜெயிக்கலனா கூட பரவாயில்லப்பா, செத்துருக்கக்கூடாது, தப்பிச்சு போயிருக்கலாமே அவர் அப்படின்லாம் நினச்சி சொல்லி எங்கள் அப்பாட்ட சொல்லி நான் வருத்தப்பட்டு நானே கூட அழுதுட்டேன்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு யாருமே அதை பற்றி பேசுகிறது இல்லைன்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அங்கே தனி ஈழத்துக்கான முன்னெடுப்பு முடிஞ்சு போச்சு அப்படின்றப்போ அதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட் அப்படின்றதுனால விட்டுட்டாங்க எல்லோரும். ஆனால் சீமான் மட்டும்தான் 2009க்கு அப்புறம் புலிகள் அமைப்பு பூரா இனிமேல் யாரும் வெளியே வரமாட்டாங்க, பேச மாட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கதைகளை பூரா விட ஆரம்பிச்சது. இன்னொரு பெரிய பிரச்சனையே எனக்கு என்னென்னா, அந்த ஆள் சொல்லக்கூடிய கதைகள் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா, சிங்கள இராணுவம் என்ன குற்றச்சாட்டை பிரபாகரன் மீதும் புலிகள் மீதும் வைக்கிறாங்களோ அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் உறுதி செய்கிற மாதிரி அவன் பேசுகிறான். சிங்கள இராணுவம் என்னெல்லாம் ஐநா சபையில் குற்றச்சாட்டு வைக்குது அப்படின்னு சொன்னால், போராளி குழுன்ற பேரில் பிரபாகரன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு முதல் குற்றச்சாட்டு. ரெண்டாவது குற்றச்சாட்டு என்னென்னா, காடுகளில் வன விலங்குகளை பூரா வேட்டையாடுறாங்க அப்படின்னு ரெண்டாவது குற்றச்சாட்டு. மூணாவது குற்றச்சாட்டு என்னென்னா, கடல்வாழ் உயிரினங்களுக்கு இவங்களால ஆபத்து அப்படின்னாங்க. இந்த 3 குற்றச்சாட்டையும் உறுதி செய்கிற மாதிரி தான் சீமான் பேசுகிறான். என்ன பேசுகிறான், அந்நியார் வந்து எனக்கு ஆமக்கறி சமைச்சு போட்டாங்க, அவ்வளோ பெரிய டைனிங் டேபிள் இருந்தது, அங்கே வந்து நான் சாப்பிட்டதெல்லாம் குறிப்பெடுத்தாங்க. அப்போ இது மூலமாக என்ன சொல்ல வர,
பிரபாகரன் ஒரு சொகுசு பங்களாவில் வாழ்ந்தாருன்னு தானே சொல்ல வர. ரெண்டாவது என்ன சொன்னேன், காட்டுக்கு போய் பன்னியை வேட்டையாடி கொண்டு வா அப்படின்னு சொன்னார். அப்போ வனவிலங்குகளை வேட்டையாடுறான்னு சிங்களவன் சொல்கிற அதே குற்றச்சாட்டு நீ உறுதிப்படுத்துகிற. ஆமக்கறி போட்டாருன்ற. அப்போ கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்துன்னு அவன் சொல்கிற மூணாவது குற்றச்சாட்டையும் நீ தான் உறுதி பண்ணுற. அப்போ இந்த சொல்லக்கூடிய எதிரி முகாமில் இருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பூரா நீ உறுதி செய்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறன்னா உன்ன மாதிரி அயோக்கிய பையன் எவனாவது இருப்பானா? இல்லை, பிரபாகரனே அவர் தலைவராக ஏற்றுக்கலான்றது தான் நான் தெரியுது. குண்டன்லாம் சொல்கிறேன். ஆமாம், அது விஜயலட்சுமி சொன்னாங்க. நீ ஒரு குண்டச்சி, அவன் ஒரு குண்டுமாவன் அப்படின்னு பேசுகிறாரு. ஏங்க அப்படிலாம் பேசாதீங்கன்னு நான் சொன்னாலும் கேட்க மாட்டார். அவன் அந்த குண்டுமாவனால் எனக்கு ஒரே தலைவலி அப்படின்னு பேசிகிட்டு இருப்பார். ஆனால் பிரபாகரன் இவரை சந்தித்ததாக கூட தெரியல. அவரை சந்தோஷ் சந்திச்சாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாரு. ஆனால் அந்த புகைப்படத்தை கொடுக்காதன்னு சொல்லியிருக்காங்க. அப்போவே இவன் மேலே அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கு. இவன் காரியக்கு இருக்க மாதிரி தான் தெரியறான், ஏதாவது வேண்டாத வேலை பண்ணாலும் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி எடுத்த எந்த புகைப்படத்தையும் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்லி ஸ்ட்ரிக்டாகவே ஆர்டரை கொடுத்துருக்குறாங்க. அந்த சேரலாதன் ஒருத்தர் அந்த மீடியா பிரிவு தலைவர் சொல்லும்போதே அதை சொன்னார், கொடுக்காதீங்கன்னு சொன்னார் அப்படின்னு. அவர் அமர்தாஸும் அதை தான் உறுதிப்படுத்துகிறாரு, இவரும் அதை தான் சொல்கிறாரு. அப்போது இவன் மீது ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு, நிறைய அனந்தரங்கள் கொடுத்தான் அப்படின்னு. அனந்தரங்கள்னு வார்த்தை என்ன அர்த்தம்னா, நாகர்கோயில் பக்கத்தில் அந்த வார்த்தை நாகர்கோயில் தென் கன்னியாகுமரி மாவட்டங்கள்லாம் அந்த வார்த்தை பயன்படுத்துவாங்க. அது இலங்கையிலையும் பயன்படுத்துவாங்க. என்னென்னா நிறைய தொல்லை கொடுத்தான் அப்படின்னு. இவன் அங்கே இருந்தப்போ நிறைய அந்த புலிகளுக்கு நிறைய தொல்லை தான் கொடுத்துருக்குறான். அந்த கண்ணை வச்சுக்கிட்டு நான் சுடட்டுமா அப்படின்னு கேட்டான். அங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் மிலிட்ரி போஸ்ட் இருக்குது. சத்தம் கேட்காது. ஏற்கனவே வான்வெளி தாக்குதல் வேறு நடந்துக்கிட்டு இருந்ததான் அந்த நேரத்தில். அப்போது இவனால் இவன் போய் எந்த உதவியும் கிடையாது. அதுலேயும் அந்த அமர்தாஸ் தெளிவாக சொல்கிறார், அவர் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தது தாங்க உண்மை. ஆனால் அந்த படத்தோட வேலையிலலாம் அவருக்கு எதுவுமே கிடையாது. படத்தோட வேலைக்கெல்லாம் அவர் நாங்கள் கூப்பிடலாம் இல்லை. அவர் படப்பிடிப்பு தளத்துக்கு வேடிக்கை பார்க்க வந்தார், அவ்வளோதான். சும்மா அதுக்கப்புறம் போயிட்டார். மற்றபடி படப்பிடிப்பு வேலைகளுக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் அவர் வன்னியரசு என்ன சொல்கிறாரு, இவன் வீட்டில் உட்கார்றதுக்கு சேர் கூட இருக்காதான், அதனால் ஒரு கல்லை போட்டு கல் மேலே தான் உட்காந்துருப்பாங்களாம். அப்படி இருக்கிறானுங்க. நாங்கள் தான் போகும்போது கையில் 20 10 கொடுத்துட்டு வருவோம் செலவுக்கு வச்சுக்கோன்னு. அந்த நேரத்தில் இது மாதிரி அங்கே பிரபாகரன் கேட்டாருன்னு சொல்லி, அதாவது கேட்கும்போதே எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நல்ல இயக்குனர் அனுப்பி வைங்கன்னு சொல்லலையாம். ஒரு தோல்வி அடைந்த இயக்குனராக இருந்தால் போதும், செலவெல்லாம் ஆகக்கூடாது, அது நான் அப்படி யாராவது ஒருத்தர் இருந்தால் அனுப்பி வைங்க சும்மா டிஸ்கஷனுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ தான் வன்னியரசு சரி போயிட்டு வந்தானா இவனுக்கு எதாவது காசாவது கிடைக்கும், யாராவது ஏதாவது கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்கும்போது திரையில் படு பயங்கரமாக வில்லனாக பார்க்கக்கூடிய மன்சூர் அலிகான் 10 லட்ச ரூபா கொடுத்தாராம் மருந்துகள்லாம் வாங்குறதுக்கு. யார் இதை பதிவு பண்ணுறதுன்னா ஐயா சுபவி தான் பதிவு பண்ணுறாங்க. நாங்கள் அந்த மருந்துகள்லாம் தேடிக்கிட்டு இருந்தப்போ நானும் வாங்கி தரேங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறார். சத்யராஜ்கிட்ட போய் இவன் 3 லட்ச ரூபா காசு வாங்கி வந்திருக்கான். பல புலிகளை காட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஆமாம், அது வேற அந்த குற்றச்சாட்டு வேறு வைக்கப்படுது. அப்போ இவன் புலிகள் பேரை சொல்லி பல காலமாக காசு வசூல் பண்ணுறது ஒன்று தான் இவனுக்கு வேலையாக இருந்திருக்குது. ஏன்னா இவர் எடுத்தது எந்த படமும் ஓடவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த தம்பின்னு ஒரு படம் மட்டும் தான் ஓடிச்சு, அதுவும் மாதவன் நடித்ததுனால ஓடிச்சு, இல்லைனா அதுவும் ஓடி இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் மாதவன் படம் எல்லா படமும் ஓடிக்கிட்டு இருந்தது நேரத்தில் இதுவும் சேர்ந்து ஓடிச்சு, அவ்வளோதான். மற்றபடி இது சீமான் எடுத்த படம்ன்றது அதெல்லாம் ஓடலை. இவனை நம்பி மணிவண்ணன்லாம் பாவம் எவ்வளோ இழந்திருக்காரு தெரியுமா? மணிவண்ணன்லாம் ஒரு வெற்றிகரமான ஒரு இயக்குனர். வெற்றிகரமான இயக்குனர்னு சொல்கிறத விட எல்லா ஜானர்லேயும் படம் எடுப்பார். இந்த ஜானர் அந்த ஜானர்லாம் இல்லை, எல்லா ஜானர்லையும் எடுப்பார். திடீர்னு ஒரு அரசியல் படம் எடுப்பார், திடீர்னு ஒரு லவ் படம் எடுப்பார், த்ரில்லர் எடுப்பார், அப்புறம் ஒரு சஸ்பென்ஸ் படம் எடுப்பார். இப்படி எல்லா ஜானர்லையும் எடுத்து எல்லா ஜானர்லையும் வெற்றி பெற்ற ஒரு இயக்குனர். அவரெல்லாம் வச்சுக்கிட்டு அவர்கிட்டலாம் எவ்வளோ காசு அடித்தான்னு தெரியாது. கடைசி காலத்தில் போகிற காலத்துக்கு புண்ணியம் தேடாமல் அந்த என்ன பண்ணார், இவனை வச்சு அமைதிப்படவை பார்ட் 2ன்னு ஒரு படத்தை வேறு எடுத்து இவனை ஹீரோவெல்லாம் வேறு அதில் போட்டு வச்சுருந்துருப்பார். அதுதான் அந்த கர்மாந்திரம் ஓடவும் இல்லை அந்த படம். அது ஒரு பக்கம் வைங்களேன். விஜயலட்சுமி சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இவன் சரியான காஜி பிடிச்சவனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். தோழர் ஒருத்தர் அவர் என்ன சொல்கிறாரு, ஈழத்துலேயும் நிறைய விஜயலட்சுமிகள் இருக்காங்க அப்படின்றார். அப்போ போகிற இடத்துல பூரா காசு அடிக்கணும், பொண்ணுங்க கிடச்சா
அவங்கள மிஸ்யூஸ் பண்ணணும். இல்லை சாடிஸ்ட்ன்ற வார்த்தையே பயன்படுத்துகிறாங்க விஜயலட்சுமி. ஆமாம், விஜயலட்சுமி சொல்கிறது அதுதான் சொல்கிறாங்க, சாடிஸ்ட்னு தான் சொல்கிறாங்க. இல்லைன்னா ஒரு பெரிய தலைவரை பற்றி பேசும்போது எவ்வளவு தான் நெருக்கமாக இருக்கட்டுமே, எவ்வளவு தான் நெருக்கமாக இருக்கட்டுமே, நம்ம வந்து ஒரு வயதில் மூத்த ஒருத்தரை பார்த்து இல்லை ஒரு பெரிய தலைவராக இருக்கக்கூடியவரை ஏதாவது கேலியான அடைமொழி வச்சு பேசுவோமா? கண்டிப்பாக பேச மாட்டோம். ஒரு உதாரணத்துக்கு யாரையாவது சொல்லணும், இப்போ கலைஞரை சொல்லணும், நம்ம கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமாகவே இருந்தால் கூட அந்த சொட்ட தலையா அப்படின்னு நம்ம பேசிடுவோமா? எம்ஜிஆரை பேசும்போது கூட யாரும் பேச மாட்டாங்க. ஜெயலலிதாவை நமக்கு பிடிக்காதுன்னா கூட நம்ம அந்த மாதிரிலாம் பேசுனது கிடையாது. ஜெயலலிதா உயிரோடு வாழ்ந்த காலத்தில் கூட எப்போதும் கலைஞரை வந்து கருணாநிதின்னு தான் சொல்லி பேசுவாங்க. ஆனாலும் ஒருமையில் பேச மாட்டாங்க. எதிரி கட்சியாகவே ட்ரீட் பண்ணால் கூட யாரும் அந்த மாதிரிலாம் பேசுனது கிடையாது. இவன் பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவன், அவரை போய் எப்படி பேசியிருக்கான் அப்படின்னா அந்த நமக்கு தெரியாது. விஜயலட்சுமி தான் சொல்கிறாங்க, நீ ஒரு குண்டச்சி, அவன் ஒரு குண்டுமாவன் அப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் இவனோட தரம் என்ன? இவருக்கு எச் ராஜா அறிஞராக தெரிகிறாரு, ரங்கராஜ் பாண்டே பேர் அறிஞராக தெரியும். அது மட்டும் தெரிஞ்சால் பரவாயில்லையே. அவங்க அம்மாவே அசிங்கமாக பேசியிருக்கான், அவங்க அக்காவை அசிங்கமாக பேசியிருக்கிறான். அவங்க அம்மா வந்து கேட்டாங்களாம், அந்த விஜயலட்சுமி கூட இப்படி கூத்தடிச்சிட்டு திரியிறிய, பேசாமல் அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு குடும்பம் நடத்த வேண்டியதுனா ஒழுங்கா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், உனக்கு அடிப்பட்டு நீ நீ போய் ஊரெல்லாம் மேய்வ, நீ அவங்க கூடலாம் படுத்தன்னு எனக்கு தெரியாதான்னு பெத்த அம்மாவை பார்த்து பேசியிருக்கான். அவங்க அக்கா வந்து அம்மாவட்ட ஏன்டா இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க அக்காவையும் அதே மாதிரி பேசியிருக்கிறான். விஜயலட்சுமி சொல்கிறதே அதான் சொல்கிறாங்க, கெட்ட வார்த்தை இல்லாமல் அந்த ஆளுக்கு பேசவே வராது. ஒரு அரசியலில் வந்து இவ்வளவு தரம் தாழ்ந்து அநாகரிகமாக பேசுகிறது, அருவருக்கத்தக்க வகையில் பேசுகிறது. நம்ம ஆரம்பத்திலே இதை பற்றி பேசலாம்னு கேட்குறப்போ பார்வையாளர்களுக்குமே அதை தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ ஆரம்பத்தில் வந்து நம்ம இது மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னா நம்ம பேசலான்னும் போதே இதை பற்றி நம்ம என்னப்பா பேசுறது வேணாம் அப்படின்ட்டீங்க. நான் தான் வந்து உங்களை கம்பல் பண்ணி பேச சொன்னேன், உனக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் என்னென்னா ஒரு டிஸ்கஷனாக வச்சுப்போம். இப்போது ஒரு மாபெரும் தலைவர் பல ரத்தமும் சதயமாக தன்னுடைய போராளிகளை வந்து இறக்கறத வந்து பார்க்குறாங்க. விஜயலட்சுமி சொல்கிறது என்னென்னா, பிரபாகரன் செத்துட்டாரு, தலைவர் செத்துட்டாரு, நானும் சாவ போகிறேன், கடைசியாக ஒரு முறை குடும்பம் நடத்திட்டு செத்து போயிடலாவா அப்படின்றப்போ அந்த நொடியிலையும் அந்த பெண்ணோடு அவங்க இருக்கிறத அவங்கள வெளிப்படையுமே அவங்களே தான் சொல்கிறாங்க. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தான் ஆஸ் அ தம்பியாகவே கேட்குறேன் நான். இப்போ இந்த மனநிலை என்ன மனநிலை? இப்போ காசுக்காக ஒருத்தன் இது பண்ணுறான்னா, எப்பா ஒருத்தன் செத்துட்டான்டா, நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்ம கலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம்டா அப்படின்னா அதை எதை வச்சு நம்ம உறுதி பண்ணோன்னா, இப்போ சந்தோஷ் அவர்களில் போயிட்டு அந்த ஆடியோவை கொடுத்தவொடனே அந்த ஆடியோ என்கிட்ட கொடு அப்படின்னே இவர் தான் அதை வந்து லீக் பண்ணுறாரு. இப்போ காசு சம்பாதிக்கிறது மட்டுமே இது ஒரு மோட்டிவா அப்படின்னு பார்த்துட்டாலும் இந்த மைண்ட் செட்டை எப்படி புரிஞ்சுக்கிட்டுனா? இல்லைங்க, இது வந்து என்ன மைண்ட் செட்னா ஒரு மாதிரி இதை வந்து சாடிஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் நீங்கள். யார் எது எப்படி போனால் எனக்கு என்ன, எனக்கு என்னோடய சந்தோஷம் முக்கியம். மற்றவங்க மனநிலை எப்படி இருக்கோ அதை பற்றிலாம் எனக்கு தேவையில்லை, நான் சந்தோஷமாக இருக்கணும். அதாவது ஒரு சோகமான ஒரு சூழலில் வந்து ஒருத்தனால் உடல் உறவை பற்றி யோசிக்க முடியுமா அப்படின்னா சத்தியமாக முடியாது. இதை வந்து ஆங்கிலத்தில் இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, நெக்ரோமேனியாம்பாங்க. நெக்ரோமேனியான்னா இறந்த உடல்களோடு உடலுறவு கொள்வது. இறந்த உடல்கள் கூட உடலுறவு வச்சுக்கிறது மாதிரி ஒரு மனவியாதி சில பேருக்கு உண்டு. அப்படி இருக்க மனவியாதியை நெக்ரோமேனியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கூகுளில் தேடி பாருங்கள் வரும். நெக்ரோன்னா இறந்தவர் அப்படின்னு அர்த்தம். நெக்ரோபோலிஸ், அதாவது கிரேக்க நாட்டில் சுடுகாடை வந்து நெக்ரோபோலிஸ் அப்படிம்பாங்க. நெக்ரோபோலிஸ்னால் இறந்தவர்களின் ஊர் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். இவனுக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு ஒரு 5-6 மனவியாதி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குற பர்சனாலிட்டியே சீமான் கிடையாது, அவன் வேற ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தான் அதுதான் சொல்கிறேனே, அவனுக்கு வந்து இன்னொரு 4-5 மனவியாதியாவது இருக்கும். இல்லைனா இதை வந்து இவ்வளவு தைரியமாக ஒருத்தன் பொய் சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன குழந்தை கூட பொய் சொல்லும்போது 1-2 தடவை யோசிச்சுட்டு தான் பொய் சொல்லும். மாடு மாதிரி இருக்கிறான், 60 வயசில் வாய்க்கு வந்ததெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு ஊரில் இருக்க பொண்ணுங்களை போகிறான் ஏமாற்றிக்கிட்டு, வேற ஒருத்தருக்கு நடந்ததை தனக்கு நடந்ததா இல்லை. யாரெல்லாம் வந்து பிரபாகரனோடு பழகிய போய் தருணங்களில் என்ன நடந்ததுன்றதை சொன்னாங்களோ அது எல்லாமே எனக்கு தான் நடந்ததுன்னு இவன் ஊர் பூரா கதை சொல்லிட்டு திரிகிறான்.
அதுதான் உண்மையான விஷயம். ஒருத்தர் சொல்லியிருப்பார், பிரபாகரன் வந்து இந்த புத்தகத்தை படிங்கன்னு சொல்லியிருந்திருக்காரு. பிரபாகரன் அந்த புக்கு படிக்க சொன்னார். நீங்கள் மத்தியானம் என் கூட தான் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு பிரபாகரன் வற்புறுத்தினார். அதனால நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். பிரபாகரன் சாப்பிட சொன்னார், நான் தான் சாப்பிட்டு வந்தேன். இப்படி எல்லாமே பொய் 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 பொய். இப்போ எந்த ரேஞ்சுக்கு இப்போ நான் அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் கேட்டப்போ முடியாதுன்னு நான் சொன்னது காரணம் என்னென்னா, எனக்கு எரிச்சலாக இருக்குது. இவனை பற்றி பேசுகிறதே நம்ம தரத்தை குறைத்து கொள்வது. நான் என் சேனலில் போடும்போது போட்டேன், இதாங்க கடைசி வீடியோ, இனிமேல் சீமான் வீடியோ போடுறதா இல்லை நான் அப்படின்னு. அதுக்கப்புறம் நேற்றும் இதே மாதிரி தான் அரண் செயலியும் மதன் கம்பல் பண்ணாருன்னு சரி வேறு வழி இல்லாமல் பேச வேண்டியதாகிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் கம்பல் பண்ணுறீங்கன்னு இன்றைக்கி மறுபடியும் சீமானை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது. சீமானை பற்றி பேசுகிறதுக்கு எரிச்சலாக இருக்குது எனக்கு. உண்மையை சொல்லப்போனால் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு கொள்கையை சொல்லி இந்த மாதிரி ஒரு கொள்கையைப்பா, இந்த கொள்கையை வச்சு நான் இப்படி போகிறேன் அப்படி போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த கொள்கையில் தப்பு இருந்ததுன்னா அந்த கொள்கையில் இப்படி இருக்குது பாரு, தப்பு முன்னுக்கு பின் முரணாக இருக்குது அப்படின்னு நம்ம பேசலாம். இவன் பேசுறது பூரா போய் இந்த பொய் பேசுகிறான்னு நம்மளும் எத்தனை வாட்டி தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. அவங்க தம்பிகளே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இவங்க கூட இருக்கிறது வேஸ்ட்டு, இவன் மொத்தத்தில் ஒரு புழுகு மூட்டை, இவன் ஒரு ஃப்ராடு பொம்பளை பொறுக்கி. ஆமாம், தேர்ட் ரேட்டு காஜி. சாதாரண காஜியாக இருந்தால் கூட பரவாயில்ல, தேர்ட் ரேட்டட் காஜி. இவன் யாரை பார்த்தாலும் செக்ஸு, யாரை பார்த்தாலும் திரள் நிதி. அப்படிதான் அவங்க கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்களே. நடந்த அந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் என்ன பேசுகிறாருன்னா, நான்லாம் இராணுவ படை பரேட்டில் போகிறவன், நீ ஆஃப்டர் ஆல் தடி குச்சி வந்து நீ உன்னால் வெங்காயம் தான் வீச முடியும், ஆனால் நான் வெடிகுண்டே வீசுவேன், பார்த்துருந்துக்க, நீ செத்தாவும் சமாதியில் புல்லு கூட முளைக்காது அப்படின்றாரு. நீ செத்தா இதுக்கப்புறம் நீங்கள் பேசவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், உங்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி. வீசிட்டோம் வந்து அப்படியே வீசி கிழிச்சிட்டாலும் எல்லாமே பொய் 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 பொய். ஏங்க, ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க முதல்ல எந்த விஷயம் பேசுகிறதா இருந்தாலும் ஒன்றுக்கு 4 தடவை செக் பண்ணுவாங்க, ஃபேக்ட் செக் பண்ணிட்டு தான் பேசுவாங்க. பொது வெளியில் இவனை பற்றி விவாதிப்பதற்கே தகுதி இல்லாத ஒருத்தங்க இவன். அதுதான் மொத்தத்தில் சொல்கிறேன். ஒரு மனவியாதி பிடிச்ச ஒருத்தன், பணத்தை சுயநலம் பிடிச்ச ஒருத்தன், முழுக்க முழுக்க சுயநலம் தான். அது மற்றவங்கள பற்றி எந்த கவலையும் கிடையாது. நம்ம வாழும் காலத்தில் 4 பேருக்கு உதவியாக வாழ்ந்துட்டு போகணும். இவன் யார் கூடலாம் இவன் பேசுகிறானோ எல்லாருக்குமே இவனால் தொல்லை தான். யாராவது ஒருத்தர் வந்து சீமானால் எனக்கு இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னு வெளியே உள்ள ஆளுங்க சொல்லணும். அவன் கட்சியில் இருக்க எவனா சொல்லட்டும். வேணா இடும்பாவனம் கார்த்தி வேணால் சொல்லுவான், சாட்டை துரைமுருகன் வேணால் சொல்லுவான். அவன் இந்த 2 பேரை தாண்டி வேறு யாராச்சும் சீமானால் நான் பெற்ற பலன், எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்லது செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவானா? பணம் கொடுக்கும் அந்த அப்பாவி மக்களை தான் பார்த்து நம்ம பரிதாபப்படணும். ஆனால் அவங்கெல்லாம் இப்போ உஷாராயிட்டாங்க. இவனுக்கு 3 வகையாக நிதி வந்துக்கிட்டு இருந்ததுங்க. ஒன்று வந்து புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள், அவங்க நிதி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. என்னவோ இவங்க செஞ்சிருவான் போல் அப்படின்னு நினச்சி இப்போ அவங்க அனுப்புறதில்லை. இன்னொன்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள், வெளிநாட்டில் வாழக்கூடியவர்கள், சரி தமிழுக்காக பேசுகிறானே நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு வர ஓட்டுகளை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகள்கிட்ட பேரம் பேசி ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் காசு வாங்கினான். வேலுமணி 15 எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறான்னு சொன்னதுக்கு இவனுக்கு எதுக்கு எம்எல்ஏ சீட்டு, இவனு நம்மளே மதிக்க மாட்டானு. தான் கட்சி வளரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் இவன் தான். இப்போ அதை புரட்சிகரமாக முன்னேற்றணும் போகிறாரு. 50க்கு 50, 50 பெண்கள் 50 ஆண்களுக்கு தான் சீட்டு. அப்புறம் வந்து நீங்கள் எல்லாம் சாதி பார்த்து ஓட்டு வாக்காளர் வேட்பாளர் நிறுத்துறீங்க. நான் பாரு ஒரு அது என்னது தேவர் சமூகம் அதிகமாக இருக்கிற ஆதித்தமிழர் எடுத்துன்னு போய் நிறுத்துறேன் அப்படிலாம். அப்போ தானே ஜெயிக்காமல் இருக்க முடியும். நீ எலெக்ஷனில் சீட்டு கொடுக்குறது சரி, கட்சிக்குள்ளே எத்தனை பெண்களுக்கு பொறுப்பு கொடுத்த? கட்சிக்குள்ளேயும் அதே 50-50 கொடுத்துருக்கியா நீ? ப்ரெஸ் மீட்டில் ஃபுல்லாக பெண்கள் படை சொல்ல தானே இருக்கு. அது பின்னாடி நிற்கிறதுக்கு உனக்கு பெண்கள் வேணும். கட்சி நிர்வாக பதவிகளை கொடுத்தியா நீ? ஒரு பொதுச் செயலாளர், ஒரு ஆம்பளை அப்படின்னா ஒரு துணை பொதுச் செயலாளர் பொம்பளையாக இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பதவியிலையும் பெண்களை நீ உட்கார வச்சுருக்கியா? மாவட்ட நிர்வாகிகளில் எத்தனை பேர் பெண்களாக இருக்காங்க? நீ எலெக்ஷனில் நான் இப்போ பெண்களுக்கு 50% சீட் கொடுப்பேன்றதெல்லாம் ஏமாத்து வேலை, பித்தலாட்ட பேர்வழி, ஃப்ராடு. அது மட்டும் அது அப்படி தான் சொல்லி நம்ம முடிக்கலாம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு. அன்றைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.